ஒன் பீஸ் எபிசோட் 1113 1 வீக் பிரேக் அப்புறம் வந்திருக்கு. அண்ட் லாஸ்ட் எபிசோட் ஷாங்க்ஸ் வெர்சஸ் கிட் ஃபைட்டை பற்றி எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். IMDbல கிட்டத்தட்ட 9.9 ரேட்டிங் கொடுத்து வச்சிருக்காங்க அந்த எபிசோட்க்கு. இந்த இயரில் அந்த எபிசோட் பெஸ்ட் அனிமே எபிசோடாக இருக்க போகுது. அந்த ஃபைட்டுக்கான ரேட்டிங் நீங்கள் கமெண்ட்ல சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அந்த எபிசோடோடைய எக்ஸ்பிளைன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. இந்த எபிசோடோடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா ரன் கோபி எ டெஸ்பரேட் எஸ்கேப் ஸ்ட்ராட்டஜி. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல யாரோ ஒருத்தங்க காத்துல மிதந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டா ரெண்டு பைரேட் கார்டை வச்சு கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. தென் அந்த கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பைரேட்ஸை நெருங்குறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த ஜெயிலுக்கான கீயை கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அந்த பைரேட்ஸ் யார் நீ அப்படின்னு கேட்கறாங்க. அண்ட் இப்போ அந்த கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பெரோனா. ஸோ இவங்க அந்த பைரேட்ஸ் கிட்ட இந்த ஜெயிலுக்கான கீயை கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. பட் அந்த பைரேட்ஸ் கொஞ்சம் கூட பெரோனாவும் மதிக்கல. இப்போ பெரோனா அவங்களுடைய ஹாலோ ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி அந்த பைரேட்ஸ் அட்டாக் பண்றாங்க. ஆல்ரெடி உங்களுடைய பவரை த்ரில்லர் பார்க்லயே பார்த்திருப்போம். இவங்க நெகட்டிவ் சோல்ஸை யூஸ் பண்ணி ஒருத்தங்களுடைய மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. அதாவது நான் தான் இருக்கிறதுலே ரொம்ப வீக் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் ரொம்ப நெகட்டிவாவும் ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்து பெரோனா கிட்ட அந்த ஜெயிலுக்கான சாவியை அவங்களுக்கு கிடைக்குது. இப்போ அந்த ஜெயிலுக்குள்ள இன்னொரு கேரக்டர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஒர்க் அவுட் பண்றதை பார்க்கும் போதே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்றது நம்ம கோபி. ஏன்னா கோபியோட காலில் அவர் தப்பிக்க கூடாதுன்றதுக்காக ஒரு வெயிட்டான பொருளை கட்டி வச்சிருப்பாங்க. அதை தாங்கிட்டு புஷ்அப்ஸ் எடுத்துட்டு இருப்பாரு. இப்போ அந்த சைடு நம்ம பெரோனா வராங்க. அண்ட் நம்ம கோபியவும் மீட் பண்றாங்க. மீட் பண்ணிட்டு நீ தானே கோபி த ஹீரோ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவரோட நேமை காமிக்கும் போது கீழே ஸ்வாடுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னு இந்த எபிசோடோடைய லாஸ்ட்ல கூசான் சொல்வாரு. இப்போ இவங்க ரெண்டு பேர் என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பெரோனா கோபியை பார்த்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட உனக்கு பவர் கம்மி போல, அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ அதுக்கு பதிலா மோரியா எங்க இருக்காருன்னு நீ சொல்லணும் அப்படின்னு கேட்பாங்க. மோரியா நம்ம கேட்ட உடனே கோபி ஷாக் ஆகிட்டு நீ கெக்கோ மோரியா பத்தியா கேட்கற அப்படின்னு கேட்பாரு. அண்ட் கெக்கோ மோரியாவும் இங்க தான் இருக்காரா அப்படின்னு கேட்பாரு. தென் கொஞ்ச நேரம் கோபி யோசிச்சுட்டு நீ என்கிட்ட பைரேட்ஸ் கூட கொலாப் பண்ண கேட்கறியா, நான் ஒரு மெரைன் மெம்பர், நான் எப்படி கொலாப் பண்றது அப்படின்னு கேட்பாரு. கொலாப்னா அலையன்ஸ் தான். அதுக்கு பெரோனாவும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா கண்டிப்பா நான் உன்னை ரிலீஸ் பண்ணுவேன், அதுவும் இல்லாம மோரியாவுடைய லைஃப் ரொம்ப டேஞ்சர்ல இருக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ணு, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கோபியும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்போ இந்த பைரேட் ஐலாண்ட்ல இருக்கிற ஒரு பார்ல ஒரு பைரேட் வந்து கோபி தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்வாரு. இது கேட்ட உடனே அந்த ஐலாண்ட்ல இருக்கிற எல்லா பைரேட்ஸும் சந்தோஷமாயிடுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா கோபியை ஹண்ட் பண்றவங்களுக்கு, அதாவது பிடிச்சி தரவங்களுக்கு 500 மில்லியன் பெரிஸ் தருவாங்க. இதுக்கான மணி கிராஸ் கில்ட் தான் பே பண்றாங்களாம். யார் பே பண்றாங்கன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து அந்த பைரேட்ஸ் எல்லாரும் கோபியை சர்ச் பண்ணுவாங்க. இந்த பக்கம் நம்ம கோபி அந்த ஜெயில இருந்த மொத்த ஸ்லேவ்ஸையும் ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாரு. தென் அந்த பைரேட் ஐலாண்டோடைய அந்த சிம்பிள் இருக்கும் இல்லையா, அந்த சிம்பிள்ல இருக்கிற ஐ கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்கும். இதை அந்த ஐலாண்ட்ல இருக்கிற பைரேட்ஸ் பார்த்துட்டு பிசாரோ உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. பிசாரோவுக்கு கோபி அந்த ஸ்லேவ்ஸோட தப்பிச்சு போன விஷயம் அவருக்கு தெரிய வருது. ஸோ பிசாரோவும் ஸ்லேவ்ஸ் தப்பிச்சு போறதை பத்தி பேசிட்டு இருக்காரு. சடனா அந்த ஹெட் பாதியா வெளியே வரும். இந்த பக்கம் அந்த பைரேட்ஸ் என்ன கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நாங்க அந்த ஸ்லேவ்ஸை ஹண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பிசாரோ நீங்க யாரும் அவங்களை கில் பண்ணக்கூடாது, ஈவன் நீங்க கோபி மேல கூட கை வைக்க கூடாது, அப்படி ஏதாவது பண்ணீங்கன்னா நான் டீச்சர் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்வாரு. ஸோ அந்த ஹெட் நகர்றதை பார்த்துட்டு அந்த ஸ்லேவ்ஸ் எல்லாரும் என்ன இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ கோபி இதை பார்த்துட்டு எல்லாரும் சீக்கிரமா ஓடுங்க அப்படின்னு சொல்றாரு. டக்குன்னு அந்த ஸ்லேவ்ஸ் எல்லாம் கையை தொங்க போட்டுட்டு எங்களால கண்டிப்பா அது முடியாது அண்ட் எங்களுக்கு பவர்ஸ் கூட கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. கோபி என்ன பண்ணுவாருன்னா உங்க நம்பிக்கையை இழக்காதீங்க, நான் அவங்கள திசை திருப்புறேன், அந்த டைம்ல நீங்க எல்லாரும் எஸ்கேப் ஆகிடுங்க அண்ட் யாரும் உங்க நம்பிக்கையை இழக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. இது கேட்ட உடனே அந்த ஸ்லேவ்ஸ் எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. தென் கோபி தனியா அந்த ஸ்லேவ்ஸ் தனியா பிரிய ஆரம்பிப்பாங்க. இப்ப கோபி அவர்கிட்ட ஒரு வெயிட்டான பொருள் இருக்கும் இல்லையா, அதை தூக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிட்டு இருப்பாரு. தென் இந்த பக்கம் ஷெரியோவை காமிப்பாங்க. சோ இவரு கிளியர் ஃப்ரூட்டை கன்சியூம் பண்ணியிருக்காரு. இப்போ ஷெரியோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பிசாரோ கிட்ட நீயே அவங்களை கேப்சர் பண்ணல அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு பிசாரோ நான் அப்படி பண்ணனா டீச்சரை திட்டுவோம் அப்படின்னு சொல்றாரு. சோ இவர் தான் பிசாரோ. இவர் இசல் ஃப்ரூட்டை கன்சியூம் பண்ணியிருக்காரு. தென் இவரை காமிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஷெரியோ கிட்ட ஏதோ பபுள்ஸ் மாதிரி வந்துட்டு இருக்கு. அந்த பபுள் மேல ஏதோ ஒரு கேரக்டரை காமிக்கிறாங்க. அந்த கேரக்டர் நான் போட்டோமா அப்படின்னு கேட்கறாரு. சோ இவரோட நேம் பாத்தீங்கன்னா வாஸ்கோ ஷாட். பிசாரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இவர்கிட்ட நீ போய் என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு வாஸ்கோ ஷாட் நான் இந்த டவுனையே ஃபயர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. சோ வாஸ்கோ ஷாட் பாத்தீங்கன்னா பிளக் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்காரு. இப்போ வாஸ்கோ ஷாட் இந்த டவுனை ஃபயர் பண்ணிடுவேன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, அதை கேட்ட உடனே பிசாரோ அந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது, அப்புறம் டீச் நம்மள தான் திட்டுவாரு அண்ட் இப்பதான் நம்ம ராக்கி போட்டியும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி பண்ணாத, கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணனா பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பிசாரு சொல்வாரு. அதுக்கு வாஸ்கோ ஷாட் அதெல்லாம் பிரச்சனை இல்ல, அது என்கிட்ட விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. பட் பிசாரு நீ எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாரு. தென் வாஸ்கோ ஷாட் அட்லீஸ்ட் இந்த மேட்டரை உல்ஃப் கிட்டயாவது சொல்லு அப்படின்னு சொல்றாரு. பிசாரு உடனே உல்ஃபா அப்படின்னு யோசிக்கிறாரு. சோ உல்ஃப் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தான் சாஞ்சுவான் உல்ஃப். இவர் ஹியூஜ் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்காரு. இந்த பக்கம் நம்ம கோபியை காமிக்கிறாங்க. கோபி அந்த இடத்துல இருந்து ஓடிட்டு இருக்கான். அப்ப ரெண்டு பைரேட்ஸ் கோபியை தேடிட்டு இருக்காங்க. சோ கோபி அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு லெஃப்ட் இருக்கும், அங்க டர்ன் ஆகிடுவான். அங்க பாத்தீங்கன்னா இன்னொரு பைரேட். சோ அந்த ஃபீமேல் பைரேட் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கோபியை பார்த்து மிஸ்டர் 5 ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் கோபி இங்க தான் இருக்காங்கன்னு காட்டியும் கொடுத்துடுவாங்க. தென் கோபி அந்த இடத்த விட்டு ஓடிட்டு இருப்பான். அண்ட் கோபிக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. இதோட இந்த எபிசோடோட ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியுது. அதாவது ஒரு பிரேக் மாதிரி. தென் இப்ப பிளாக் பியர்டோட ஃபேஸை காமிப்பாங்க. சோ இப்ப கோபி இப்ப முன்னாடி ஓடிட்டு இருக்காரு. அண்ட் கோபிக்கு பிளாக் பியர்ட் பேசுனதை பத்தி ஞாபகம் வருது. சோ பிளாக் பியர்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த பைரேட் ஐலாண்டை ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு நேஷனா மாத்தணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது வேர்ல்டு கவர்மெண்ட் கூட ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு இந்த ஐலாண்டை மாத்தணும் அப்படின்னு சொல்லுவாரு. சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிளாக் பியர்டோட மொத்த பைரேட் குரூப்பும் இருக்கும். இப்போ பிளாக் பியர்டோட பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா கோபியை யூஸ் பண்ணி தான் அவருடைய பைரேட் ஐலாண்டை அவர் நினைச்ச மாதிரி மாத்த போறாரு. இதுக்கு கோபி இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் டெரரிஸ்ட்டை அசாசினேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணா நீங்க யாருமே இருக்க மாட்டீங்க அப்படின்னு கோபி சொல்றாரு. அண்ட் நீ உன்னுடைய டைமை தான் வேஸ்ட் பண்ற, ஏன்னா நான் ஒரு ஸ்வாட் மெம்பர் அப்படின்னு சொல்வாரு. சோ பிளாக் பியர்ட் இது கேட்ட உடனே ஸ்வாட் மெம்பரா அப்படின்னா என்னன்னு கேட்பாரு. கோபி ஒரு ஸ்வாட் மெம்பர் தெரிஞ்ச உடனே கூசான் கொஞ்சம் ஷாக் ஆகி இருப்பாரு. அண்ட் இப்போ கூசான் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா டீச் அவனை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்வாட் குரூப்ன்றது அந்த குரூப்ல இருக்கிற மெம்பர்ஸ் யார் கூடனா எந்த ஒரு பெர்மிஷனும் இல்லாம ஃபைட் பண்ணலாம். ஈவன் இவங்க கூடயும் ஃபைட் பண்ணலாம். அவங்க எந்த ஒரு மெரைன் மெம்பர் ஆர்டரையும் கேட்க தேவையில்லை. அதனாலேயே இவங்க ஏதாவது பண்ணா இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சோ பிளாக் பியர்டும் இதை கேட்டுட்டு அப்படியா இது நல்லா இருக்கு, ஆனா என்னோட பிளான்ல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதுவும் இல்லாம பீப்புள் உன்னை ஹீரோன்னு கூப்பிடுறாங்க. நான் இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் கிட்ட கேட்க மாட்டேன், இந்த பப்ளிக் கிட்ட தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் கோபி இதை நினைச்சிட்டு ஓடிட்டு இருக்காரு. அவர் அந்த ஐலாண்ட்ல இருக்கிற மொத்த பைரட்ஸும் துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த ஐலாண்டோட ஒரு சோல்ஜர் அவருடைய பைனாகுலர்ல சிட்டில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாரு. அண்ட் அதே டைம் கடல்ல யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு இருப்பாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு ஷிப் வருது. இப்ப கோபி ஒரு இடத்துல ஒளிஞ்சு உக்காந்துட்டு இருப்பாரு. அந்த டைம்ல அந்த ஐலாண்டை யாரோ அட்டாக் பண்றாங்க. அந்த ஐலாண்ட்ல இருந்த பைரட்ஸ் எல்லாரும் 3 நேவி சோல்ஜர்ஸ் இந்த ஐலாண்டுக்கு இப்ப வந்திருக்காங்க அண்ட் அட்டாக்கும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கோபி உடனே அந்த சோல்ஜர்ஸ் என்னதான் காப்பாத்த வந்தாங்களான்னு யோசிப்பாரு. தென் அந்த 3 நேவி சோல்ஜர்ஸையும் காமிக்கிறாங்க. அந்த 3 சோல்ஜர்ஸ் தான் அந்த ஐலாண்டை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே லோகியா டெவில் ஃப்ரூட்டை கன்சியூம் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஐலாண்டோட இன்னொரு சைடுல பில்டிங்லாம் மூவ் ஆகிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு ஃபீமேல் கேரக்டர் அந்த பில்டிங்கை சாட்டையை வச்சு அடிச்சு மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இருந்த பைரட்ஸையும் இவங்க அட்டாக் பண்றாங்க. அண்ட் இவங்களும் ஒரு மெரைன் மெம்பர். அண்ட் இந்த பக்கம் கோபியை ஃபுல்லா சரௌண்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் கோபி என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ ஒரு மெரைன் ஷிப்பை காமிப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம கார்ப் இருப்பாரு. அண்ட் ஃபைனலா தலைவன் அந்த ஐலாண்டுக்கு வந்துட்டாரு. இதோட இந்த ஒரு எபிசோட் முடியுது. கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் ஒரு தரமான ஃபைட் இருக்கு. அந்த ஃபைட்டை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த எபிசோட் வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கு, மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோல வந்து மீட் பண்றோம். until then stay tuned.